மழை காலத்தை விட வெயில் காலத்தில் தான் பசங்களுக்கு வந்து நிறைய சளி பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மருந்து வந்து நான் செய்கிறேன். இதில் வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா, வேப்பங்கொழுந்து, நொனா கொழுந்து, நொச்சிலி கொழுந்து, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு. இது ஒரு 5 பொருள் சேர்த்தேன். மிளகு நிறைய இல்லை, சின்ன குழந்தைங்களுக்காக இருந்தால் ஒரு 3 மிளகு போடுங்க. இல்லைன்னா அவங்க வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி 5, 6, 7 அந்த மாதிரி போடுங்க. அதை வந்து ஒத்தையில் தான் மோஸ்ட்லி போடுவாங்க. கவுண்ட்டு 3, 5, 7 அந்த மாதிரி வந்து மிளகு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வைக்கணும். கொழுந்தாக தான் போடணும், முத்தி போன இலையெல்லாம் போடுறாங்க. சும்மாவே குழந்தைங்களை பார்த்துக்கிறது கஷ்டம். இதில் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாத டைம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பசங்க வந்து அம்மாவை விட்டு இறங்கவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. 24 ஹவர்ஸும் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலும் பார்த்துக்கலாம். அதே டைமில் வந்து இந்த மாதிரி மருந்தும் வந்து காலங்காலமாக நம்ம வீட்டில் எல்லாருமே கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். பெரிய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, இப்போது என்னுடைய பாப்பா வந்து 1.5 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு வந்து டேரெக்டாக இப்படி கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு, அந்த துணியில் வந்து பாலாடை வச்சு நம்ம போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் சாறு வந்து இறங்கும். அந்த சாறு மட்டும்தான் கொடுக்க முடியும். டேரெக்டாக வந்து இப்படி கொடுக்காதீங்க, உங்களுக்கு கசப்பு தெரியும். ஸோ துணியில் வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாம். மிச்சத்தை வந்து இந்த மாதிரி தட்டி காய வச்சு நம்ம வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னும் போது அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.